everyone, welcome to Uday Antique. இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 18 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் நம்ம ஷார்ப்பா எவ்ரி சண்டே 9 o'clock அப்லோட் பண்ணுவோம். 9:30 வரைக்கும் டைம் இருக்கு. சோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க உள்ள போய் என்னன்னா பார்க்கலாம். இந்த வாட்டி நமக்கு செமையான ஆன்டிக் பீஸ் இந்த உருளி தான். இது வந்து பாயாச உருளின்னு சொல்வாங்க. கேரளா சைடுல தான் இந்த மாதிரி மாடல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு எப்பயாச்சும் தான் கிடைக்கும். இது வந்து 5 கிலோக்கு மேல இருக்குதுங்க. உள்ள பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குதுன்னு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க. 100 years old. நல்ல கண்டிஷன்ல இருக்குது. இதை பத்திர மற்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. 12.5 inch இருக்குது. இந்த பணியார குழியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க. 100 years old பணியார குழி. 3, 4, 5, 6, 7 7 குழி இருக்கும். அதாவது அந்த காலத்தில் உள்ளது. உள்ள குழியுமே பார்த்தீங்கன்னா உள்ளாங்கி இருக்கும். நான் வந்து இதை ஏன் வாஷ் பண்ணாமல் காட்டுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு 100 years oldன்னு சொன்னாலுமே நீங்கள் ஓகே இது 100 years old அப்படின்னு தெரியும். நான் உங்களுக்கு கொடுக்கும்போது நான் வாஷ் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். 8.5 inch இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா 2.5 inch இருக்குது. எல்லாருமே போன வாட்டி பூஜை பிளேட் இருக்கான்னு கேட்டிங்க. அதே மாதிரி இன்னொரு பூஜை பிளேட் கிடச்சிருக்கு. இதுவுமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான். நம்ம உங்களுக்கு கொடுக்கும்போது நான் வாஷ் பண்ணிட்டு கொடுக்குறேன். 8 inch இருக்குது. இது வந்து பிராஸ் பிளேட் தான். கொஞ்சம் சிம்பிளாக அழகாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தாங்க, மிஷின் ஒர்க் கிடையாது. பாருங்கள் 8.5 inch இருக்குது. வாட்டி குமிழ் வீக் தாங்க. எல்லாமே குமிழ் வச்சது. இங்கே பாருங்கள் எவ்வளோ குமிழ் வச்சது நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபில்டர், காஃபி ஃபில்டரு பாருங்கள். உள்ளேயுமே பூ டிசைன் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ நல்லா கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. 6.2 inch தான் இருக்குது. டிஃப்ரெண்டான ஷேப்பில் இருக்கக்கூடிய தூக்குவாளிங்க. நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி தூக்குவாளி பார்த்துருப்போமா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஷேப்பே. 7 inch இருக்குது. பால் கேந்தாங்க. இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம பால் இப்போ கூட நம்ம வாங்கி இதில் யூஸ் பண்ணிக்கலாம் பால் வாங்குறதுக்கு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் உள்ளேயுமே நீட்டாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள் 8.5 inch இருக்குது. கேப் வச்சு சாம்பிடும். எப்பயாச்சும் தான் லிட் வச்சு கிடைக்கும் நமக்கு. மோஸ்ட்லி வந்துட்டு லிட்டோட அதாவது கேப்போட கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் திங்ஸ்லாம் கிடைக்கும்போது நம்ம அப்படியே வாங்கி வச்சுக்கணுங்க. பாருங்கள் அந்த காலத்து லெட்டர் தான். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். குமிழ் டைப்பு. ஒரு டேமேஜும் கிடச்சி ஈஎம்பூசி தான் நீட்டாக இருக்குது. ஸ்டோரேஜ் இது மாதிரி தான் ட்ரம் மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. நம்ம எதனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. ஈஎம்பூசி தான் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. ரெண்டுமே நல்ல ஒரு அந்த காலத்துக்குள்ளதுங்க. நல்லா இருக்குது. எங்கள் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 inch இருக்குது. இன்னும் 8.5 inch இருக்குது. எல்லாரோட ஃபேவரட் மில்க் ஃபில்டர். மில்க் ஃபில்டர்னாலே நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணிங்க. இந்த வாட்டி 2 தான் கிடச்சிருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. சீக்கிரம் குயிக்காக புக் பண்ணிங்களா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் ஃபஸ்ட்டே யாராச்சும் ஒருத்தவங்க புக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வாட்டி யாருக்கு லக் இருக்குன்னு பார்க்கலாம். அதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 6.8 inch தான் இருக்குது. இதுக்குள்ளே சாம்பிராணி வச்சு பூஜைக்கு காட்டணும் காட்டிக்கலாம். அப்படிலாம் ஹேருக்கு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க. டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. நம்ம சிம்பிளாக வச்சுக்கலாம். சாம்பிராணி கரண்டி பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல். அதாவது வெங்கலத்தில் பண்ணது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குங்குமம் சந்தனம் வைக்கக்கூடிய சிமிழ் தான். வித்தியாசமாக இருக்குதுல டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய குங்குமம் வைக்கிறது. இதெல்லாம் நம்ம பூஜை ரூமில் வைக்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இன்னும் நம்ம வாஷ் பண்ணோம்னா இன்னும் அழகாகவே இருக்கும். நான் ஆன்டிக் பீஸ்னால உங்களுக்கு ஆன்டிக்காக காட்டுறேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான லேம்புங்க. இது சிலையில் பண்ணக்கூடிய ஒரு லேம்பு தான் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இது ரெண்டு என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சு. 2 inch இருக்குது. இந்த ஸ்பூன் வந்துட்டு சக்கரை வச்ச ஸ்பூனு. ரெண்டு செட்டாக வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க. நம்ம எங்கேயாச்சும் பிக்னிக் போகும்போது கூட இதை எடுத்து போய்க்கலாம். நம்ம பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். அப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா நகைப்பெட்டி. ரொம்ப அந்த காலத்துக்குள்ள நகைப்பெட்டிங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. வெத்தலை பெட்டின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்துட்டு நகை வைக்கிறதுக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் வெத்தலை வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நாள் போக வந்துட்டு வெத்தலை அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து நகைப்பெட்டியாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நமக்கு பீஸ் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். ஏன்னா நிறைய பேர் வெத்தலை பெட்டியாக இருக்கட்டும் நகைப்பெட்டியாக இருக்கட்டும் வெளியே கொடுக்கவே மாட்டாங்க. இது வித்தியாசம் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. இதோட கீ வந்துட்டு நமக்கு கிடைக்கல. ஏன்னா இந்த இவ்வளோ வருஷத்துக்குள்ள ஓல்டு நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அதில் கீ வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. 7.5 inch இருக்குது மேலே. அப்புறம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3.2 inch இருக்குது. வெற்றிலை பெட்டிலேயே சின்ன பெட்டி. நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள். இப்போ இந்த மாதிரிலாம் எங்கேயுமே கிடைக்காது. புது பீஸ் வேணால் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த கண்டிஷனில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அந்த காலத்தில். 6 inch இருக்குது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.2 inch இருக்குது. ரொம்ப வருஷம் முன்னாடி உள்ள ஒரு தொட்டில் கம்பு தாங்க இது. இந்த மாதிரி தொட்டில் கம்பு நம்ம இப்போலாம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மரக்கட்டையில் தான் நம்ம வாங்கி போடுறோம். ஆனால் அந்த காலத்தில் எல்லாருமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஒரு டேமேஜும் இல்லை, அவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம இப்போ வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. 18 இன்ச் இருக்குது. அடுக்கு செட்டு, இந்த மாதிரி அடுக்கு செட் எப்பயாச்சும் தான் கிடைக்கும். வட்டை அடுக்கு இதுன்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது. இங்கே பாருங்கள், எல்லாமே நல்ல ஈயம் பூசி நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்குங்க. மொத்தம் எத்தனை அடுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 எல்லாமே ஒரே செட்டுங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். 5மே வந்துட்டு ஒரே செட்டாக தான் நம்ம வந்துட்டு சேல் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே 5 வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். அப்புறம் இங்கே பாருங்கள், பெரிய சைஸ் தூக்குவாளிங்க. பிராஸில் குமிழ் வச்சு இவ்வளோ நல்ல மாடலுங்க. ஆப்பிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய மாடல். இந்த மாதிரிலாம் எப்போயாச்சும் தான் நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், உள்ளேயுமே நீட்டாக இருக்குது, ஒரு டேமேஜும் கிடையாது. கேப்புமே நல்ல டைட்டாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை வாங்கிக்கோங்க. எப்போயாச்சும் தான் இது வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நம்ம ரைஸ் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். 10 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாருமே நம்மக்கிட்ட கேட்ட மினியேச்சர்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் அவைலபிளாக இருந்திருக்கு. இது வந்து மினியேச்சர்ஸோட கொஞ்சம் மீடியமான சைஸில் இருக்கும். எப்போதுமே எந்த ஒரு பொருள்னாலும் உங்களுக்கு எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுவேன். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வாங்குறவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுங்கிறதுனால தான். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்துட்டு ஒரு கொஞ்சம் மீடியமான சைஸில் இருக்கக்கூடியது. ரொம்ப மினியேச்சர்ஸ் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், சூடத்தட்டெலாம் குட்டி குட்டி. இது பாருங்கள், பத்தி ஸ்டாண்டு. பிராஸும் பிரான்ஸும் சேர்ந்து இருக்குதுங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், மினி குடம், பானைன்னு சொல்லுவோம்ல, பெரிய பானையிலேயே ஒரு மினி பானை, குடம்னு கூட சொல்லிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல். நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பீஸுங்க, கலெக்ஷன் பீஸ். இதெல்லாம் விளக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இந்த வாட்டி கிடைச்ச ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மினியேச்சர்ஸ். இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.